அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. இதுதான் நேர்பட பேசுவின் பேசுபொருள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து விட்டாரா, விட்டு பிடிக்கிறாரா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலு ஷானவாஸ் பங்கேற்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு கலை பங்கேற்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். விரைவில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், திமுக அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும், மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும், தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்பும்படியா இருக்கா, ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா அந்த காரணம், புறக்கணிப்பதற்கு திரு இபிஎஸ் சொல்லக்கூடிய இந்த காரணம்? 2012 புதுக்கோட்டை இடைத்தேர்தலை தமிழ்நாட்டில் அரசியல் முதுபெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதி புறக்கணித்த போது அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் ஆணையத்திடம் எந்த விதமான நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாது, எனவே புதுக்கோட்டை இடைத்தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அந்த நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். திமுக நிலைப்பாட்டை அதிமுக பின்பற்றுமா என்ன? பின்பற்றுவா என்பதுக்கு இல்ல, அவர் எடுத்தால் அது சரி. அன்றைக்கு ஏன் கலைஞர் அதை புறக்கணிச்சாரு? இதே கருத்தை தான் சொன்னாரு. அதே கருத்தை தான் இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, சில நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலை இதே தேர்தல் ஆணையம் நடத்தி முடிவுகளை அறிவிச்சது. நீங்களும் அதுல போட்டி போட்டீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட 7000 வாக்குகள் தான் வித்தியாசம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலேயே. அப்ப திடீர்னு தேர்தல் நியாயமா நடக்காதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தானே தேர்தல் நடத்துது, திமுக அரசு தேர்தல் நடத்தல இல்லையா? எலெக்ஷன் கமிஷனை தான் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள். இப்போ இந்த நிலைப்பாட்டை அவர் இது எல்லாரும் நினைக்கிறாங்க, இதை நிக்கல, இவர் இதாயிட்டார், பயந்துட்டாரு. பயப்படல இல்ல, விட்டு பிடிக்கிறார். நடக்கிறது நடக்கட்டும். எங்க போனாலும் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா பயம் கிடையாது. எதை விட்டாரு? எதையுமே விடல. விட்டு பிடிக்கிறார்னா நீங்க தலைப்பா தானே வச்சிருக்கீங்க, நாங்க ஒண்ணு அர்த்தத்தோட வச்சிருக்கோம். அதை விட பல அர்த்தத்தோட தான் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்திருக்கிறாரு. ஆக இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். இங்க பாருங்களேன், 2021 திரு புகழேந்தி, மறைந்த திமுக புகழேந்தி, அவர் வாங்கிய வாக்குகள் 93,000. அதிமுக வாங்கின வாக்குகள் 84,157. அதிமுக 2ஆம் இடம் தான். 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு ஆளுகிற கட்சிக்கு எதிர்ப்பலைகள் கூடி இருக்குமா குறைந்து இருக்குமா? ஆனால் அதிமுக ஏன் நிக்கலனா, போதும்பா வழக்கம் போல இருக்கு. தொண்டர்கள் பலமே இல்லாத, வாக்குகள் பலமே இல்லாத ஒரு கட்சி சொன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பலமான கட்சி எதிர்கட்சியாலாம் இருக்கீங்க, அதிமுக பெரிய கட்சி, பாரம்பரியமான கட்சி ஒரு தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஏற்றுக்கொள்ளவும் முடியல, நம்பவும் முடியல. இல்ல, இப்ப புறக்கணிக்கிறது என்பது ஜனநாயகத்துல நீங்க பாக்குற பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதே பெண்ணாகரத்துல 2ஆம் இடம் பாமக தமிழ்குமரன், 3ஆம் இடம் அதிமுக. அது மாதிரி இன்பசேகரன் முதலிடம் திமுக. சரிப்பா, முதலிடத்துல திமுக வந்துருச்சு, அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க, வைப்பு தொகையை இழந்துட்டாங்க. அதிமுக 3ஆம் இடத்துக்கு போச்சுல. 2ஆம் இடத்தில் இருந்த பாமக 2011 ஆட்சி பிடிச்சிருச்சா என்ன? இல்ல, அது அர்த்தம் கிடையாது. அப்போ சில இடத்துல இந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பது அந்த கட்சிக்கு நல்லது அப்படின்ற நோக்கத்துல ஒட்டுமொத்த கட்சி சேர்ந்து தானே முடிவெடுத்திருக்கிறாங்க. பாமக களத்துல இருக்கு, சீமான் களத்துல நிக்கிறாரு. அவங்க கிட்ட இல்லாதது என்ன உங்ககிட்ட இல்ல? அவங்க கிட்ட அவங்களுடைய பலத்தை விட அவங்களுடைய பலம் குறைந்ததாக அதிமுக நினைக்குது. பாமக தமிழ்நாட்டில் 31 வருஷம் ஆட்சி செய்த கட்சியா? நாம் தமிழர் இப்பொழுதுதான் 8% வாங்கி மாநில அந்தஸ்தை பெற்று இருக்கிறது 2024. ஆனால் 1972 இருந்து அது இன்னைக்கு ஆட்சி கட்சியாக 10 ஆண்டு காலம் இருந்து இன்னைக்கு போயிருக்குதுன்னா இந்த நிலைப்பாட்டை அவர்கள் தெளிவாகத்தான் எடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. ஏதோ ஒரு நோக்கம் இல்ல, ராஜதந்திரமான முடிவு இல்ல, இது வியூகம். இது நீங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் போட்டு இது பண்ணி விட்டுறாதீங்க. அதுக்கு பிறகு அண்ணன் எம்எல்ஏ இவரெல்லாம் வேற விதமா கொண்டு போவாங்க. இது நோக்கமே கிடையாது, அவர்களுடைய விருப்பம். இது ஒரு வியூகம்.
இதை கண்டு நீங்க உடனே திரு ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றார்கள், இல்ல டெல்லி எஜமானர்கள் சொல்லிட்டாங்க, அதனாலதான் இவர் அவங்களுடைய பினாமி கட்சியான இதை எத்தனை நாளைக்கு இருந்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. நீங்கள் தான் தொடர்ந்து திமுக மீது சவாரி ஏறி உங்களுடைய சொந்த காலில் நிக்க முடியாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களே. அதிமுகவை இன்னும் பாஜகவிலிருந்து வெளியே போனதுக்கு பிறகும் இன்னும் பினாமி சவாரி செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த சொத்தை வாதமாக நான் பார்க்கிறேன். பாமகவுடைய வெற்றியை எளிதாக்குவதற்கு அதிமுகவும் பாஜகவும் இதை செய்யறாங்க, பேசிக்கிட்டு செய்யறாங்க. அதிமுக போட்டியிடலைன்னா பாமகவுடைய வெற்றி வாய்ப்பு எளிதாகலாம் அப்படின்ற அடிப்படையில் இதை அதிமுக புறக்கணிக்க சொல்றாங்க மேலிடத்துல இருந்து. நான் கேட்கிறேன், பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்க எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்களிலும் மக்களுடைய விலைவாசியை குறைக்கும் மாநில உரிமையோ நீட்டுக்காகவோ திமுகவும் காங்கிரஸ் எந்த வேலையும் செய்யல, ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல. ஆனால் அதிமுகவை குறை சொல்லுவது மட்டுமே உங்க நோக்கமாக இருந்துச்சுன்னா திரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சொல்றார், எனக்கு இது வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், நீங்கள் உங்களுக்கு இந்த தேர்தலை வேடிக்கையாக இருக்கிற போது அதிமுக வியூகம் தான் அமைத்திருக்கிறது. இது யாருக்கும் விட்டு கொடுக்கலாம் இல்ல, இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க. சரி ஷானவாஸ், அரசியலில் ஒதுங்குவதும் ஓய்வெடுப்பதும் தற்கொலைக்கு சமம். திமுக அதிமுக என்ற களத்தை சாதியவாத மதவாத சக்திகள் பிடித்துவிடக்கூடாது என்பதே தமிழ்நாட்டின் விருப்பம். அதற்கு முரணாகவே நடக்கிறது அதிமுக. பாஜகவுக்கு வலு சேர்த்து அன்றும் பாமகவுக்கு வாய்ப்பளித்து இன்றும் களத்தை இழக்கிறது. அரசியலில் ஒதுங்குவதும் ஓய்வெடுப்பதும் தற்கொலைக்கு சமம். உங்க ட்வீட் அது. வியூகத்தை போய் நீங்க தற்கொலைக்கு சமம் அப்படின்னு மதிப்பிடுறீங்களா? விட்டு பிடிக்கிறாரா எடப்பாடின்னு கேட்குறீங்க. அரசியலில் விட்டால் பிடிக்க முடியாது, அதுதான் அரசியல். ஒரு தடவை நம்ம நிலையை விட்டு கொடுத்துட்டோம்னா திரும்ப நாம் அந்த இடத்துக்கு வருவதற்கு அவ்வளவு எளிதில் வந்துவிட முடியாது. 2011 உதாரணம் சொல்றாரு. பெண்ணாகரத்தில் பாமக 2ஆம் இடம், டெபாசிட்டை இழக்கிறாங்க. அதிமுக உள்ளிட்ட 29 கட்சிகள் 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்கல்ல ஒரே வருஷத்துல. 91 திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க, 96 அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திமுக ஆட்சி, திரும்ப அதிமுக ஆட்சி, அப்புறம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. ஆர்கே நகரில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க, திரும்ப ஆட்சிக்கு வர்றாங்க. திமுக அதிமுக மாறி மாறி தோல்வியை சந்திப்பது இருமுனை போட்டியாக தமிழ்நாடு இருந்தது என்பது வரைக்கும் சரி. அதிமுகவுடைய ஆட்சியில் திமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதும் திமுகவுடைய ஆட்சி காலத்தில் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதும் நடந்திருக்கு. கலைஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த காலச்சூழலுக்கு சரி. இன்னைக்கு அப்படி இருக்கா களம்? இந்த காலத்துக்கு பொருந்தும். இன்னைக்கு திமுக அதிமுக என்று இருந்த களத்தை இன்னைக்கு பாஜக பாமக மெல்ல பிடிச்சுக்கிட்டு வர்றாங்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. பாஜக மிகப்பெரிய அளவுக்கு கீழே வேறு உண்டி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிமுகவை பலவீனப்படுத்தி. ஏன்னா அதிமுகவோட அணி சேர்ந்து அவங்க அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்காங்கிறது அதிமுக முன்னணி தலைவர்களின் ஸ்டேட்மெண்ட். அதிமுக சுதாரிக்க வேண்டிய நேரம் அது. அதனால சொல்றோம், நீங்க மற்ற நேரத்தில் ஏற்கனவே திமுக அதிமுக என்று இருமுனை போட்டியாக களம் இருந்தபோது திமுக எடுத்த நிலைப்பாட்டையே இப்ப உதாரணமா காட்டி இப்ப அந்த நிலைப்பாடு எடுக்காதீங்க. ஏன்னா இப்ப சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க பாஜகவுக்கு பாமகவுக்கு நீங்களே வாய்ப்பை கொடுக்காதீங்க. என்ன கிளைம் பண்றாரு அண்ணாமலை? நாங்க தான் வலிமையான எதிர்க்கட்சி, திமுக வெர்சஸ் பாஜக தான், நாங்க வளர்ந்துட்டோம், இத்தனை விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டோம், சரித்திரத்தில் இல்லாத வகையில் நாங்கள் முன்னேறி வந்துட்டோம், எல்லா ஊர்லையும் கிளை பிறப்பிட்டோம், எங்கள் கொடி பறக்காத இடம் இல்லை, அதிமுகங்கிற கட்சியே இல்லை. இப்படி திமுக அதிமுகன்னு இருக்கும்போது இன்னொரு கட்சி திமுகங்கிற கட்சியே இல்லை அதிமுகங்கிற கட்சியே இல்லைன்னு பேசல. அதிமுகவே இல்லைன்னு திமுக பேசும், திமுகவே இல்லைன்னு அதிமுக பேசும். என் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லைன்னு எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா அம்மையார் பேசியிருக்காங்க. மூணாவது ஒரு கட்சி திமுக இல்ல அதிமுக இல்லன்னு பேசக்கூடிய நிலைமை இல்ல. இன்னைக்கு அப்படி இல்ல. நீங்க நம்புறீங்க பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது இல்ல வளர்ந்து விட்டது, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை பலவீனப்படுத்திடும் நீங்க நம்புறீங்க? அதெல்லாம் இல்ல, பாஜக வளரவே இல்லை, எங்களுடைய வாக்கு சதவீதம் தான் உயர்ந்திருக்கு, 2014 விட இந்த முறை பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்குன்னு இபிஎஸ் நம்பும் போது அந்த கட்சிக்கு எப்படி அவர் பயப்பட போறாரு? அந்த கட்சியின் வளர்ச்சியை எப்படி அவர் பயந்து கன்சிடர் பண்ண போறாரு? அப்படின்னா அவ்வளோ வளராத அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய பாமக பாஜக அணியே களத்தை தைரியமாக சந்திக்கும் போது நீங்க ஒரு விழுக்காடு ஓட்டு கூட வாங்கி இன்னும் நம்பிக்கை பெற்றிருக்கீங்கன்னா நம்பிக்கையோட களத்துக்கு போனோம். இன்னைக்கு சசிகலா அம்மையார் என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா அம்மையார் சாதி பார்த்திருந்தா என்ன சேர்த்திருக்க மாட்டாங்க, நான் சாதி பார்த்திருந்தா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு சாதி கட்சி அது சுருங்கிருச்சுன்னு ஒரு முத்திரையை குத்துறாங்க. ஏற்கனவே நீங்க அதை மெய்ப்பிக்கிற வகையில் கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில்
இடைத்தேர்தல் வரும்போது போட்டியிட்டீங்க அதிமுக. அன்னைக்கு இதே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துச்சு. அன்னைக்கு இதே திமுக தான் கூட்டணி தான் களத்தை சந்திச்சோம். அப்ப அன்னைக்கு வந்து நீங்க அராஜகமான தேர்தல், அந்த தேர்தல், இந்த தேர்தல் சொல்லி ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணி இல்லையே, களத்தை சந்திச்சீங்கல்ல. அன்னைக்கு பாஜக தானே பின்வாங்குச்சு. பாஜக போட்டியிடும் கொங்கு மண்டலத்திலன்னு ஒரு பார்வை இருக்கும்போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்களுக்கு தான் கேண்டிடேட் வேல்யூலாம் இருக்கு, அவங்களுக்கு தான் வந்து முகமறிந்த வேட்பாளர் கிடைக்கும். பாஜக நிக்கலையே. அதனால இப்ப பாஜக தானே அறிவிச்சது. இப்போ பாமக போட்டியிடும்னு யார் அறிவிச்சா? பாஜக தான் அறிவிச்சது. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று அண்ணாமலை அறிவிக்கிறார் பாமக போட்டியிடும்னு. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு தொடர் தோல்வியை நோக்கி அதிமுக போகுது. இது 11வது தோல்வியாகவும் அமைந்து விடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் எச்சரிக்கிறாரு. 1.5 வருஷத்துல 2026க்கான தேர்தல் களம் சூடாயிடும். இந்த நேரத்துல தொண்டர்களுடைய மனசையும் பார்க்கணும், இன்னொரு புறத்துல வந்து ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மையமா புறக்கணிச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறதன் மூலமாக தொடர் தோல்வி அப்படிங்கறத ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டாம்னு கூட இபிஎஸ் நினைச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே விழுப்புரத்துல நாங்க தான் போட்டியிட்டோம். ரவிக்குமார் அண்ணன் வெற்றி பெற்றாரு. விக்கிரவாண்டி அதுக்குள்ளதான் வருது. அந்த தொகுதிக்குள்ள எங்களுக்கு அடுத்த நிலையில நல்ல வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்கு. பாமக சரிபாதி வாக்குகளை கூட அந்த தொகுதியில வாங்கல. ஜெயிச்சுட்டா பரவாயில்ல. அதிமுக ஒருவேளை தோத்தாச்சுன்னா மீண்டும் தொடர் தோல்வின்னு பூதாகார படுக்கப்படும், ஒன்றிணைணும் அப்படின்ற குரல்கள் வலுப்பெற தொடங்கிடும். அது சிக்கல் இல்லையா? இரண்டாம் இடத்தை பிடிப்பது என்பதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய வெற்றியே. அந்த இரண்டாம் இடத்தை பாமகவோ பாஜகவோ பிடித்து விடாமல் தடுப்பது என்பது அதிமுகவின் முன்னுள்ள மிகப்பெரிய சவால். அதுதான் இன்னைக்கு அதிமுகவை காப்பாற்றுவதற்கான முயற்சி, எடப்பாடி தலைமையை காப்பாற்றுவதற்கான முயற்சி போதுமானது. அதிமுக வெற்றிங்கிறதுக்கான அது காலத்தால் முடிவு செய்யப்படும், முதல் இடமா 2ஆம் இடமா. ஆனா இன்னைக்கு அதிமுக வந்து அவங்களுடைய சர்வைவல் எந்த இடம்? இன்னைக்கு வந்து அவங்க இடத்தை வந்து யார் பிடிக்கிறா? இப்ப 10 இடத்துல நாங்க வந்து அதிமுகவை 3வது தள்ளிட்டோம், 4வது தள்ளிட்டோம்னு பிஜேபி சொல்லுதுல்ல, பாமக சொல்லுதுல, தர்மபுரியில் அதிமுகவை நாங்க பின்னுக்கு தள்ளிட்டோம்னு. அப்ப திமுக முதலிடம், அதிமுக 2ஆம் இடம், அதிமுக முதலிடம், திமுக 2ஆம் இடம் இருந்த களத்துல அதிமுக 10 தொகுதியில 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போற நிலைமை இருக்கு இல்லையா? அப்ப அந்த 2ஆம் இடம் என்பது முக்கியமானது இப்ப அதிமுகவுக்கு. அப்ப எடப்பாடியினுடைய தலைமை அதை நிறுவனம். முதல்ல அதை நிறுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இடைத்தேர்தல்ல. இதை நிறுவதற்கு தானே ஈரோட்ல போய் நின்னீங்க. விளவங்கோடு இடைத்தேர்தல்ல 5000 வாக்குகள் தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் வந்துடக்கூடாதே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக. கன்னியாகுமரியினுடைய களம் நேத்து திடீர்னு அப்படி ஆனது கிடையாது. கன்னியாகுமரியில என் சொந்த ஊர் தொகுதியில 1996லயே தனியா நின்று தாமரை ஜெயிச்சிருச்சு. வேலாயுதம் இப்பதான் மறைஞ்சார், அவர் எம்எல்ஏ ஆனாரு. அங்க எப்படிப்பட்ட களம்னு தெரியும். அங்க இதற்கு முன்னாலையும் வந்து ஒரு கட்சி ஜெயிச்சா இன்னொரு கட்சி வந்து அது 2ஆம் இடத்துல பாஜக தான் வரும், அல்லது பாஜக ஜெயிச்சா 2வது இடத்துல திமுகவோ காங்கிரஸோ வரும். இதுதான் அங்க பார்த்திருக்கிறோம், கம்யூனிஸ்டோ வரும். அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஏற்பங்க கிடையாது. அது தெரிந்தும் இப்படித்தான் நம்ம தோப்போம், 3வதோ 4வதோ தான் போவோம்னு தெரிந்தும் கடைசியாக நடந்த விளவங்கோடு தேர்தலை அதிமுக சந்திச்சிருக்கல. தெரிஞ்சுதானே சந்திச்சது, தெரியாம சந்திக்கலையே. நம்ம ஜெயிச்சிருவோம்னா போய் விளவங்கோட்டுல நின்னுச்சு அதிமுக, அல்லது 2ஆம் இடம் பிடிப்போம்னு நினைச்சு. பாஜக தான் 2ஆம் இடம் பிடிக்கும்னு அதிமுக நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அந்த களத்தை போய் சந்திச்சாங்க. இதே தேர்தல் ஆணையம் தான் நடத்துச்சு அந்த தேர்தலை. அப்ப கடைசி தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் கன்னியாகுமரியில போய். ஈரோட்ல கொங்கு மண்டலத்துல இடைத்தேர்தலை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இப்ப விக்கிரவாண்டியில உங்களுக்கு சிவி சண்முகம் நல்ல கள செயல்பாட்டாளர் தான், இறங்கி வேலை பார்க்கிறவர் தான், அவரால ஓட்டுகளை வாங்கிட்டு வர முடியும், அவருக்கு நாங்க ஒரு செல்வாக்கு இருக்குது, எல்லாமே தெரியும், வாக்குபலம் இருக்குங்கிறது நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சிருக்கு. ஏன் தேவையில்லாம களத்தை விடுறீங்க? ஓகே திரு கலை, கோயம்புத்தூர்ல 2 தினங்களுக்கு முன்பு விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு திரு இபிஎஸ் செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. என்ன ஒரு நாள்ல என்ன மனசு மாறி ஏன் புறக்கணிப்புங்கிற இடத்துக்கு போயிட்டாரு? கட்சி நிர்வாக கூட்டம் கூடும்போது அங்கே இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இபிஎஸ் அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, அதிமுகவில் உள்கட்சி ஜனநாயகம் கொஞ்சம் இருக்குது. ஒன்றுமே கிடையாது. ஜெயலலிதா என்ன முடிவு எடுத்தாரோ அங்கே தான். இப்போ அப்படி கிடையாது. அதனால் அவங்க கடைசி கூடி பேசும்போது வேணாம், நீங்கள் சொல்கிறீங்க ஏன் ஈரோட்டில் போட்டி போட்டீங்க, தேர்தல் ஆணையத்தை மேலே தேர்தல் ஆணையத்தை குறையே சொல்லலை அவர். கலைஞர் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மேலே பழி போட்டு அவர் வாபஸ் வாங்கலை, புறக்கணிக்கலை. யாரு? இபிஎஸ் இல்லை, அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அறிக்கையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாவட்ட தேர்தல் ஆணையர் அவங்கள அலுவலர்களை இந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறதுனால கடந்த தேர்தலையே பொது தேர்தலையே மாவட்ட தேர்தல் அலுவலரோ தேர்தல் நடத்தும் அலுவலரையோ யாரு நியமிக்கிறாங்க? கலெக்டர் அவங்க யார் நியமிச்சால் தேர்தல் ஆணையம் தான் நியமிக்கிறது. எலெக்ஷன் நடக்க போகுது, தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க. அந்த மாவட்ட கலெக்டர் அவர் மாநில அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்காரு.
அவரை இந்த கடந்த தேர்தலில் பொது தேர்தலிலேயே பல இடங்கள்ல அவங்க தவறா பயன்படுத்தி இருக்கிறாங்கிற விஷயம் அவங்க அந்த அறிக்கையில் இருக்கு. அதே அறிக்கையில இபிஎஸ் சொல்றாரு, அராஜகம்னா திமுக தான், திமுக என்றால் அராஜகம், திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கைதேர்ந்தவர்கள், அவ்வாறாக கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக கம்பம், இளையான்குடி, தொண்டாமுத்தூர், பர்கூர், சீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தலையும் அதிமுக வந்து புறக்கணித்தாங்க, ஜெயலலிதா புறக்கணித்தாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டார் அவர் திரு இபிஎஸ். அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கும் வந்தவாசிக்கும் இடைத்தேர்தல் நடக்கிற போது செய்தியாளர்கள் சந்திப்புல இதுவரைக்கும் இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிச்சோம், இனிமே எந்த தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காதுன்னு 2009 ஜெயலலிதா சொல்லிட்டாங்க. அது அறிக்கையில் இல்லை, இபிஎஸ் அறிக்கையிலே இல்லை. இல்ல அது சொல்ல வேண்டியது இல்ல. ஜெயலலிதாவுடைய புறக்கணிச்சாங்க, முன்னெடுப்புகளை தானே நீங்க ஃபாலோ பண்ணணும். அவங்களே புறக்கணிக்க வேண்டிய அவ்வளவு பெரிய தலைவரே புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. லெனின் சொல்வாரு, முதல் டூமாவை நம்ம புறக்கணிக்கிறோம், 2வது டூமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தேர்தலை எப்பயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தேர்தலை புறக்கணிக்கவும் செய்யணும். அதான் லெனினுடைய கோட்பாடே அதுதான் அந்த காலத்திலேயே. அதன் மாதிரி இவங்க இந்த தேர்தலில் ஈரோடு பார்க்கும்போது ரொம்ப மோசமா இடைத்தேர்தல். ஜெயலலிதாவுடைய கோட்பாடு தானே சார் அதிமுக இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணது. 2009 அவங்க அறிவிச்சிட்டாங்க, இனிமே எந்த தேர்தலையும் இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காதுன்னு. அதுக்கு முன்னாடி புறக்கணிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க சொல்லிட்டாங்க. அந்த காரணத்தை இவங்களும் ஒரு காரணத்தை வச்சுதான் புறக்கணிக்கிறாங்க. 2ஆம் இடம் பெறுவதுதான் அதிமுகவுடைய வெற்றி, அதை தக்க வைக்கிறதுக்கு தான் அதிமுக முனைப்பு காட்டணும்னு திரு ஆளூர் ஷானவாஸ் அதை விட்டு கொடுக்கிறாரா? பாஜகவுக்கு பாமகவுக்கு விட்டு கொடுக்கிறாரா? ஏற்கனவே நடந்த பொது தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தல், அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. 2வது இடத்துல நாங்க தான் இருக்கிறோம் காட்டியாச்சு. 2வது பெரிய கட்சி அதிமுக தான் காட்டியாச்சு. பாஜக கூட்டணி 2வது இடத்துல இருக்குங்கிறது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவங்க ஒரு 13 இடத்துல தள்ளி இருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி பார்த்தா 2014 திமுக 7 இடத்துல 3வது இடத்துக்கு போச்சு, 2வது இடத்துக்கு பாஜக கூட்டணி தான் வந்துச்சு. அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது நிரூபிச்சிட்டாங்கல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 2வது இடம் நிரூபிச்சிட்டாங்கல்ல. மீண்டும் இடைத்தேர்தலையே இடம் இல்லைங்க, இந்த கான்செப்டுக்கு இடமே இல்லை. தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு மக்கள் இப்ப வாக்களிக்க தயாரா இருக்காங்கல்ல, பாஜகவோடு அணி சேர்ந்தால்தான் பாமகவோடு அணி சேர்ந்தால்தான் அப்படின்னு இல்ல, பாஜகவை பாமக விட்டுட்டு வந்து நாங்க களத்தை சந்திச்சா கூட ஒரு விழுக்காடு ஓட்டு கூட வாங்க முடியும்னு எடப்பாடியினுடைய தலைமை நிரூபிச்சிருக்குல்ல. அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் கிட்டத்தட்ட அவர் தலைமையில திரண்டுட்டாங்கல்ல. ஃபேக்டரா உடஞ்சு போனவங்க ஃபேக்டரா தானே இருக்காங்க. இது மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீமா அந்த கட்சி வந்து இவர் கையில தானே இருக்கு. இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கும்போது எதற்கு ஒரு காரணமே இல்லாம இந்த தேர்தலை புறக்கணிக்கிறார்? காரணம் சொல்லப்பட்டு, அதுதான் முக்கியமானது. காரணம் சொல்லப்பட்டு, அதாவது வந்து தேர்தல் கட்சி தான் முடிவு செய்ய முடியும். தேர்தல் நடத்தை விஷயங்களை வச்சு அதுல வந்து அப்படி நடக்குது இப்படி நடக்குதுங்கிறது ஒரு காரணம் கிடையாது. அது வந்து இந்த சூழல்ல இதை அதிமுக செய்யக்கூடாது. ஏன்னா அதிமுகவின் மீது இப்ப மிகப்பெரிய அளவுக்கு பார்வை திரும்பி இருக்குது. என்ன செய்ய போறாங்க, பிஜேபி விழுங்கிருமா, பிஜேபி சொல்லிதான் இவங்க செய்யறாங்களா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வலுத்து. இருதுருவ அரசியலாக களம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப பாஜக வளர்ச்சி அடையுது, பாஜக கூட்டணி வலுப்பெறுகிறார்கள் போது அதிமுக வந்து இதை புரிந்து கொண்டு செயல்படுறார்கள். அவங்க எங்க வலுப்பெற்றார்கள்? 18% வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே 19% வாங்கியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் 2 இடங்களை பிடிச்சிருக்காங்க. இப்படி வளர்ந்துருக்காங்க சொல்றீங்க. 18% தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுல பாஜகவினுடைய வாக்கு வங்கி 11 சொல்றது தப்பு. அவங்களுக்கு 5% தான் வாங்கியிருக்காங்க. மீதி 5% அண்ணாமலை தான் அவரு. மீதியெல்லாம் 13% அந்த கூட்டணி வாக்குகளுங்க. 11% பாஜக வாங்கியிருக்கு. அதிக இடங்கள்ல நின்று வாங்கியிருக்கிறாங்க. அது அவங்களுடைய சுயமான வாக்கு கிடையாதுங்க. 5% தான். 13% அந்த கூட்டணி கட்சியுடைய வாக்கு. அந்த கூட்டணி கட்சிகள், சுயேட்சைகள் நின்றவர்கள் எல்லாருடைய வாக்கையும் சேர்க்கணும்ல. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து பாஜக 11% சொன்ன என்ன அர்த்தம்? 5% அண்ணாமலை நான் பேரே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அவங்க பெற்றது 5% தான். அவங்கள ஓரம் கட்டியாச்சுங்க. இனிமே திரும்ப திரும்ப அவங்கள ஓரம் கட்ட வேண்டியதில்லை. சிதம்பரம் சொல்றாரு அது மேலிடத்து ஒத்து முடிஞ்சாச்சுன்னு சொல்லி. எங்க அதிமுக திரும்பவும் சொல்லியாச்சு, இந்த தேர்தல் தோல்விக்கு பின்னாடி கூட சொல்லியாச்சு, நாங்கள் பாஜக கூட்டணி இல்லைன்னு. பலரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க சேரணும் சொல்லி. பாஜக தரப்புல ஒரு தரப்பு சொல்லுது, அதிமுக ஒரு சில தரப்பு, சின்ன தரப்பு சொல்லலாம். ஆனா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட்டணி இல்லைன்ட்டாரு. அதுக்கு மேல அவங்க சந்தேகப்படுறது அர்த்தம் இல்ல. இப்ப வந்து நான் சொல்றேன், இப்போ வந்து போய் அங்க தனியா புறக்கணிச்சதுனால பாஜகவுக்கு ஆதரவு அவங்க போயிட்டாங்கன்னு சிதம்பரம் சொல்றாரு. நான் அவரை கேட்கிறேன், உங்க செல்வ பிறந்தை தனித்து நிக்கணும்னு சொன்னாரு, பொதுக்குழுவில் என்ன சொன்னாரு, நம்ம தனித்து நிக்கணும்னு சொன்னாரு.
அது என்ன பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கா? அவர் கட்சியை வளர்க்கறதுக்காக பாஜகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கா? விளக்கமும் கொடுத்துட்டாரு அவர். அது சொல்லுவார் விளக்கம். எல்லா கட்சியையும் வளர்க்க வேண்டிய அது மாதிரி இவங்களும் விளக்கம் தருவாங்க. ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, 3ஆம் இடம் அப்படின்ற இடத்துக்கு போயிட வேண்டாம்ன்றதுனால தவிர்க்கிறாரா திரு இபிஎஸ் இந்த தேர்தல்? நான் இந்த விஷயத்துல ஆய்வு பண்ணதுல இப்ப நீங்க சொன்ன ஒரு கருத்துல இருந்தா எனக்கு ஒரு மேட்டரே ஸ்ட்ரைக் ஆகுது. 2 நாட்கள்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு எடப்பாடி சொன்னதாட்டு நீங்க பதிவு பண்ணீங்க, கோயம்புத்தூர்ல பதிவு பண்ணீங்க. அதற்கு பிறகு இல்லைன்னு இவ்வளவு தேரியம் வந்திருக்குது. அப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனை தான் காரணம். என்ன பிரச்சனை? முதல்ல இதையும் சொல்லிக்கிறேன். பழைய விஷயங்கள் வேற, இப்போ உள்ள விஷயங்கள் வேற. இப்போ முதலிட கட்சிக்கான திமுக அணிக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் முன்ன விட கூடுதலா இருக்குன்னு உங்கள்கிட்டே சொன்னேன். நீங்க அப்படின்னா போட்டியே இருக்காதான்னு கேட்டீங்க. இதே அவையில 24%, அவங்க சொல்ற மாதிரி 1% கூடி இருக்குது. ரெண்டாவது, ஒரு அணியாக வந்து அண்ணாமலையால் கட்டமைக்கப்பட்ட அணியோட பலம் 18, அதிமுக அணியின் பலம் 23, 5% தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். அப்போ ரியல் போட்டியே 2வது இடத்துக்கான ஒரு போட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள தம்பி ஷானவாஸ் சொன்ன மாதிரி தெளிவாகவே இருக்குது. அப்போ இந்த களம், இந்த விக்கிரவாண்டி களம்ங்கிறது அதிமுகவுக்கு சாதகமான களம். அந்த டிஃபரன்ஸை வந்து ரொம்ப குறைச்சு கொண்டு வந்துட்டாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட 7000 தான் டிஃபரன்ஸ், ரொம்ப கம்மி. அதே வேளையில அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவி. தமிழக அளவில் 8% வாக்கெடுத்த நாம் தமிழர் அங்க 5% தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடம் ஒரு இந்த பெல்ட் ஒரு இருமுனை போட்டிங்கிற அந்த பேசப்படுது இல்லையா, அந்த அளவுக்கான ஒரு இடமா இருக்குது. அப்ப இந்த இடத்தை அதிமுக கோட்டை விட்டுருக்காங்கன்னா 2 நாள்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார்னு சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அறிவிக்கணும், அறிவிச்சு நின்று தன்னை நிரூபிக்கணும் தான் இருந்திருக்கிறாரு. அவரால லோக்கல் லீடர் சிபி சண்முகத்தை டேக்கிள் பண்ணி வேட்பாளர் நிறுத்தப்பட முடியலங்கிறதா உண்மை. என்ன அவங்களுக்கும் அது வேலூர்ல நடந்த அரசியல் சிவி சண்முகத்துக்கும் திரு இபிஎஸ்க்கும் என்ன அது சசிகலா அம்மையார் சொல்லக்கூடிய கருத்து ஏன் இதற்கு அந்த அம்மையாரோட பிட்டர் கிரிட்டிக் அது எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸ் அங்க வர முடியாது, இப்போ முடியாதுன்னு நான் சொன்னேன். பட் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையில ஜெயலலிதா கூட இருந்தவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஒரு உயிரி இடத்துல இருந்தவங்க, அதுல அர்த்தம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. வெள்ளூர்ல, வட தமிழகத்தில் வெள்ளூர்ல டெபாசிட் இழக்குது அதிமுக. வீரமணிங்கிறவர் வந்து அங்க பொறுப்பாளராக இருக்கிறாரு, அவரால் அங்க டெபாசிட் வாங்க முடியல. இதே அதிமுக சேலத்தில் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்குது, தர்மபுரியில் தாக்கு பிடிக்குது, இங்க விழுப்புரத்திலையும் கடலூர்லையும், விழுப்புரம் கடலூர் சிதம்பரத்தில் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதே வட தமிழகத்தில் வெள்ளூர்ல வந்து வீரமணி களங்காணக்கூடிய இடத்துல டெபாசிட் இழக்குதுன்னா அப்போ தலைமை எந்த அளவுக்கு ஒரு செகண்ட் லெவல் லீடரை கட்டுப்படுத்த முடியுது. 2 நாள்ல வேட்பாளர் அறிவிப்புன்னு சொன்னவரால வேட்பாளரை போட முடியலன்னா சிவி சண்முகம் நிற்க விரும்பல. அவர் அந்த இடத்துல ராமதாஸ் வீழ்ந்தா நமக்கு வீழ்ச்சின்னு நினைக்கிறார். ராமதாஸ் வீழ்ந்தால் அது நமக்கு வீழ்ச்சின்னு நினைக்கிறார். ராமதாஸ் எழும்பினாதான் நமக்கெல்லாம் பலம்னு நினைக்கிறார். 2026 பாமகவுடன் கூட்டணி, இப்ப பாமகவை பகச்சிக்க வேணாம் அப்படின்னு யோசித்ததன் அடிப்படையில் அந்த முடிவுன்னு சொல்ல வரீங்களா? 2 நாள்ல வேட்பாளர் அறிவிப்புன்னு சொன்னவரால வேட்பாளர் போட முடியலன்னா 100% சிவி சண்முகம் தான். வீரமணி வெள்ளூர்ல பண்ண அரசியல் தான் அங்க நடந்திருக்குது. நான் ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு 1000 பேர் சொல்லுவாங்க. நீ சசிகலா அம்மையார் அதை சுட்டி காட்டி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நுணுக்கமா விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் கூட இந்த லைனை திங்க் பண்ணல. நீங்க 2 நாள்ல அறிவிப்போன்னு சொன்னாருங்கிறத நீங்க சொன்ன முறை தான் எனக்கு அது கேட்ச் பண்ணேன். கண்டிப்பா இதுதான் அங்க நடந்திருக்குது. அங்க அதிமுகவுக்குள்ள சசிகலா அம்மையார் சொல்லக்கூடிய அந்த அரசியல் நடக்குது. அதோட விளைவுதான் எடப்பாடியால கேண்டிடேட் நிறுத்த முடியல. எடப்பாடி பலகீனமா இருக்கிறாரு, சிவி சண்முகத்தை மீறி கேண்டிடேட் நிறுத்த முடியலங்கிறதான் உண்மை. இதுதான் அங்க நடந்திருக்குது. மற்றபடி தம்பி இடைத்தேர்தலை பற்றி எல்லாம் சொன்னாரு. அப்பவும் நான் சொன்னேன், ஈரோடு கிழக்கு நடக்கும் போதே வந்து இப்போ அவங்க அதான வைக்கிறாங்க, ஷானவாஸ் அதான வைக்கிறாரு. ஈரோடு கிழக்குல நின்னவங்க ஏன் எங்க நிற்க முடியல? ஈரோடு கிழக்குல வந்து 38% வாக்கு எடுத்திருந்தாங்க, இடைத்தேர்தல் 25 வந்திருந்து பொது தேர்தல் எடுத்ததோட. அதை விட இது சாதகமான களம், இந்த களத்தில் நிற்க முடியலங்கிறது தான் நியாயமான கேள்வி. இன்னொன்று, ஈரோடு கிழக்கு நடக்கும் போதே நான் சொன்னேன், இது தூத்துக்குடியிலேயோ உசிலம்பட்டியிலேயோ முதுகுளத்தூர்ல ஆண்டிப்பட்டியில நடந்தா என்ன இருக்கும்னு நான் ஒரு கருத்தை வச்சேன். இன்னைக்கு பொது தேர்தல் அந்த இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது. இது ரொம்ப நல்ல களம். சேலத்துல சாதிச்சிருக்கீங்க, சிதம்பரத்துல சாதிச்சிருக்கீங்க, விழுப்புரத்துல சாதிச்சிருக்கீங்க, நல்லா இருந்திருக்கீங்க. நல்லா இருந்த இடத்துல சிவி சண்முகத்தை மீறி நீங்க நிற்க முடியல.
நல்லா வர வேண்டிய இடத்துல வீரமணியை மீறி உங்களுக்கு வாக்கு கிடைக்கல. அப்ப அதிமுக வந்து உள்ளூர் தலைவர்களோடு திரு இபிஎஸ்க்கு இணக்கமான உறவு இல்லாததன் வெளிப்பாடு. அவங்களோட பவர் பொலிட்டிக்ஸ் இங்க ஜெயிக்குது. இதை நான் டீடைலா பேசியிருக்கேன். இதுல ஜாதிய ரீதியா ஜாஸ்தி பேச விரும்பல. சசிகலா மேரம் அதை புரிஞ்சு ஜாதிய இதுக்குள்ள எடப்பாடியால ஈல்டு பண்ணி கேண்டிடேட் போட முடியாத பலகீனமான நிலைக்கு எடப்பாடி வந்திருக்கிறாருங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, திரு புகழேந்தி சொல்லுங்க சார். அதாவது புகழேந்தி சார் சிரிச்சுட்டே இருக்காரு, நம்ம கேட்டுடலாம். இந்த ஜாதிய பிரச்சனை சசிகலா அம்மா இந்த நேரத்தில் எடுத்தது வந்து அப்படின்னா அதிமுக இருந்தப்ப இவங்க ஜெயலலிதா அம்மாவோட இருந்தப்ப தேவர் கட்சின்னு சொன்னாங்க. அது உண்மையா? எங்க மேற்கு மண்டலத்தில் அதிமுக எல்லா காலத்திலையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, பெரும்பான்மை பலம் பெற்று வந்திருக்கிறாங்க. அதை வந்து கவுண்டர் கட்சின்னு அதை பிராக்கெட் பண்றீங்களே, இப்ப தோத்து போயிட்டாங்க அந்த மண்டலத்துல. சரி, கவுண்டர் கட்சி என்னாச்சு? ஏங்க ஒரு ஜாதிய நீங்க முக்குளத்தூர் இருக்கக்கூடிய திருமங்கலம் மற்ற இன்னும் கிழக்கு இது தெற்கு மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்குகள் அதிமுக முன்னிலை வகித்து இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க டோட்டலா இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் வன்னியர் பெல்ட்ல அதிமுக இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஓகே, திரு புகழேந்தி சார், தேர்தல் புறக்கணிப்புக்கு வந்து வேற எந்த காரணமும் இல்லை, அது ஒரு வியூகம் அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாரு. குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு, நீங்களாவது உண்மை பேசுவீங்கன்னு பார்த்தேன். அந்த அறிக்கை நேற்று அன்பு நண்பர் ஜெயக்குமார் பேட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அராஜகம், அக்கிரமம், ஈரோடு இடைத்தேர்தலை சந்திக்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு எவ்வளவு நடந்தது? பிரஸ்ல கேட்கிறார் பழனிசாமி, சொல்லுங்க பிரஸ்காரங்க சொல்லுங்க என்ன நடந்தது ஈரோடு பை எலெக்ஷன்ல, முடிஞ்சதா ஃபேஸ் பண்ண முடிஞ்சதா, சொல்லுங்க சொல்லுங்கன்றாரு. நான் சொல்லட்டுமா சார்? ஓபன் ப்ரொசெஷன், எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டு இருந்தது. இந்த மர மண்டைகள் இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. ஆம்பளையா இருந்தா வா, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை அழைக்கிறார். ஓபன் பிரச்சாரத்துல நீ ஆம்பளையா இருந்தா வா, பேட்டி கட்ட ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டி வா சொன்னாரா இல்லையா சார்? வேணா ரிப்பீட் பண்ணுங்க, புதிய தலைமுறையில அழகா வருமே. பை எலெக்ஷன்ல இறங்கி அன்பார்லிமெண்டரி வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அசிங்கமா பேசி அந்த எலெக்ஷன் காலத்துல பேசுறது யாரு? இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதல்வரை தரக்குறைவாக பேசியது. அம்மா இருந்தா தூக்கி பந்து விளையாடி இருப்பாங்க. அது இவர்ன்றதால, மிஸ்டர் ஸ்டாலின்றதால இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அதை அமைதியா பார்த்துட்டு இருந்தாரு. கலவரத்தை தூண்டக்கூடிய அளவில் பேசியது இவர்கள். ஆனால் பழியை போடுவது திமுக மீது. ஏன்னா நீங்க பணம் கொடுக்கலையா, நாங்க ஒன்னும் கொடுக்கலீங்க ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்களேன் பாப்போம். நாங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு தானே உங்களை அழைச்சிருக்கோம் பேசுறதுக்கு. ஆமா, நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்களே, இந்த ஒருங்கிணைப்பு குழு தான் கிடைத்த மாபெரும் வெற்றியா தானே பாக்குறேன். பயம் வந்துருச்சு இல்ல, அடுத்த தோல்வி கண்டினியூஸா போய் நிக்கும் அப்படிங்கிற பயம் தானே இது. நான் கேக்குறேன், புகழேந்தி மறைந்த புகழேந்தி 93,730 வாக்குகள், அதுக்கு முன்னாடி முத்தமிழ் செல்வன் 84,157 வாக்குகள், அதுக்கு அடுத்த இடத்துல டிஃபரன்ஸ் என்ன 9,573 வாக்குகள், ஜஸ்ட் 10,000 கூட இல்ல. கார்த்தியன் என்ன ஏன் விட்டுட்டு களத்தை விட்டு ஓடுறீங்க நீங்க? ஓபிஎஸ் இருந்தாரு ஒருங்கிணைப்பு குழு நடுவுல ஐயா, நாங்க நீங்க பேசும்போது பேசவே இல்லைங்க ஐயா. எல்லாம் மேதாவிகள் உருவாக்கின ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, அவரை பத்தி பேசிட்டு இருக்கிற ஐயா. அடுத்தது அது போட்டோம், அதுக்கு பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்னதா கரெக்ட். என்னோட பாயிண்ட் நீங்க முன் வச்சிட்டீங்க கார்த்திகேயன். ஒரு கட்டத்துல அம்மா திருச்செந்தூர் வந்தவாசியில நானும் மிஸ்டர் பொன்னையன் அண்ணனும் இன்சார்ஜ் அங்க மிக தெளிவா அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் அந்த விளையாட்டுக்கெல்லாம் நாங்க வரல, இடைத்தேர்தலை நாங்கள் தவிர்க்க தயாராக இல்லை, இனிமேல் சந்திப்போம்னு சொன்னாங்க அம்மா. இதை நீங்க சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரம். அப்ப அம்மா பேர்ல ஒரு பழிய போடுறது, அவர்களே வந்து இடைத்தேர்தலை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன், யாரும் கேட்காது. என் தேமுதிக நம்பிதானே வந்துச்சு, 5 இடம் கொடுத்தீங்கல்ல, ஒரு மார்ஜின் வரைக்கும் எட்டி போய் நின்று பிரபாகரன் சன்னு ஜெயிக்கிற விளிம்புக்கு வந்தார்ல. அங்க லாஸ்ட் டைம் விஜயகாந்த் விழுப்புரம் வந்தப்போ இந்த நன்றியுள்ள மாப்போ பாண்டியராஜனு அவரை பொக்கே வச்சு பார்க்க முடியாம அலைஞ்சிட்டு இருந்தார். பாத்தீங்க எவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் விஜயகாந்த் வந்தாரு. அங்கதானே விருதாச்சலத்துல ஜெயிச்சாரு, அங்கதானே ரிஷிவந்தியத்துல ஜெயிச்சாரு. பாமக பெல்ட்ல பூந்து விளையாடினார்ல விஜயகாந்த், அது நடந்தது இல்ல, பயங்கர போட்டி. ஏன் அந்த கட்சி கொடுத்துக்கலாமே, கூட்டணி கட்சி நீங்க நில்லுங்கன்னு சொல்லி கொடுத்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே. அதிமுக இப்ப அவங்களையும் பண பொருளாதாரம் சார் கஷ்டம், அவங்களையும் விட்டு சொல்றாரு, இப்படி வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு.
ஆகவே பயம் வந்துருச்சு. கவுண்டிங் ஏறி என்ன பயம் வந்துருச்சு அவரு? ஏன் என்ன பயம் வந்து அவர் புறக்கணிச்சாருன்னு நினைக்கிறீங்க? 10 தடவை தோல்வி, 11 தடவை தோல்வி, மறுபடியும் ஒன்னு ஆட் பண்ணோம். இதை ஒருங்கிணைப்பு குழு நாங்க ஆரம்பிச்சு ஒரு பக்கம் ரகலை பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து போவோம் வாங்கன்றான். அவன்லாம் விடுங்க சார், ரோட்ல போறவங்க எல்லாம் சொல்றது நாங்கெல்லாம் ரோட்ல போறவங்க, அவர் தான் வானத்திலிருந்து கீழே குதிச்சுட்டாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இது மாதிரி பேசுறாரு. நாடு பாத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பேசுறது சார், முதலமைச்சர் மாத்திரம் பேசுறது இல்ல, எல்லாத்தையும் வாயில வந்ததெல்லாம் பேசுறது. ஒரு தேர்தலை ஜெயிக்க முடியல கார்த்தி. 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் சார்? 2011 இடைத்தேர்தல் பெண்ணாகரத்தில், 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தல் பாமக 2ஆம் இடம், அதிமுகவுக்கு டெபாசிட் போகுது. பத்திரிகையாளர் சோ வந்து செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு, எச்சரிக்கையா எடுத்துக்கணும் அதிமுக, இது அதிமுகவுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை, இப்படியே தான் நிலைமை தொடரும்னு நான் சொல்லல, பாமக வந்து வலுவடைஞ்சிரும் நான் சொல்லல, ஆனா இது வந்து அதிமுகவுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை, கூட்டணி அமைக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்லாம் சொல்றாரு. 2011 மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு அதிமுக வந்துடுச்சு. ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அதுல நீங்க தப்பா பேசுறீங்களே. அங்க மாத்திரமா ஆச்சு, இன்னொரு இடத்துலயும் டெபாசிட் போச்சு. ராஜேஸ்வரன் எம்எல்ஏ கிட்ட சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, எங்க கூட இருந்து அவரு தம்பியா சகோதரனா, அங்க போச்சு. கன்னியாகுமரியில மறந்துட்டீங்களா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போனத அங்கேயும் தான் டெபாசிட் போச்சு. ஒரு கட்சிக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தோக்குறத காலம்பூரா சொல்லுவீங்களா? நான் இப்ப கேக்குறேன் சார், திராவிட முன்னேற்ற கழகம் அராஜகம் பண்ணுது சார், திராவிட முன்னேற்ற கழகம் அக்கிரமம் பண்ணுது சார், எலெக்ஷன் பணியே செய்ய விடுறது இல்லை சார். 2026 மறந்துருவோமா? இதையே காரணமா சொல்லி இதெல்லாம் நடக்காதுங்க வேணான்னு சொல்லி மொத்த பொது தேர்தலையே புறக்கணிச்சிடலாமா? நீங்களே இதுக்கெல்லாம் பயிர் சொல்லிட்டீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நிற்போம், 2 நாளைக்கு அப்புறம் நிக்க மாட்டோம். யாரு உங்களை எங்க எதிர்க்கிறா? எங்கிட்ட வந்து பேசாதீங்க. முதல்ல நாடாளுமன்றத்துல 0 ஆச்சு இல்ல, அந்த 0வை முதல்ல கலந்து ஆலோசிங்க. என்னதுக்கு இந்த தேர்தலை பத்தி பேசுறீங்க விக்கிரவாண்டிய? நான் பதில் சொல்ல முடியாது போயான்னு சொல்லி சிவி சண்முகம் உள்ள சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் ஓபன் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த. நீங்க எங்கிட்ட அதையெல்லாம் பேசாதீங்க. நாடாளுமன்றம் 0 ஆச்சு இல்ல, ஆட்சி மன்ற குழு அதெல்லாம் அதிமுக இருக்குல்ல, உட்காந்து பேசுங்க வாங்க. அது முதல்ல இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதிமுகவிலே இல்லை, நீங்க உள்ள நடக்கிற செய்திகள் மட்டும் வந்து சேர்ந்துருதா? எங்களுக்கு வராம போயிடுமா சார்? எங்களுடைய அதிமுக நண்பர்கள் எல்லாம் அங்கதானே இருக்காங்க, பிரிச்சிட முடியுமா நம்ம? சொல்லுங்க பாப்பா, நான் உண்மைதானே சொல்றேன். வளர்மதியை ஒரு நாள் டிவியில பிடியும் பிடிச்சு விட்டீங்க எவிடன்ஸோட. கார்த்தி மறந்துடாதீங்க, அது மாதிரி எனக்கு எவிடன்ஸ் இல்லாம நான் பேசவும் மாட்டேன். அதனாலதான் சொன்னேன், ஈரோட்ல திட்டினதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், எவிடன்ஸ் இருக்கு போட்டு பாருங்கன்னு. ஆகவே இது இல்ல சார், இனி இந்த கட்சியை அவர் நடத்த போவதில்லை. நாங்க கூப்பிட்டாலும் ஒருங்கிணைப்புல இருந்து கூப்பிடுறோம் வாங்கன்னு, அதுக்கு அது மாதிரி பதில சொல்றாரு. ஆகவே யார் கூப்பிட்டாலும் வரப்போவதில்லை, இந்த கட்சியை ஒழிக்க திட்டமிட்டு விட்டார். அதுதான் நடக்குது. ஆகவே கம்ப்ளீட்டா நில்லாயிடும். ஏடிஎம்கே கொண்டு வந்து சிதைச்சு, யார் கொடுக்குற ஐடியா இது? பின்னாடி இருந்து எலெக்ஷன் வேணான்னு சொல்லி யார் பேச்ச நீங்க கேட்டு முடிவு எடுக்கிறீங்க? அவருக்கு ஏன் யாரும் ஐடியா கொடுக்கணும்? அவர் கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க, கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க போறாரு. அன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் அததான் அவர் சொல்றாரு, விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், நான் கலந்து ஆலோசித்துட்டு முடிவெடுப்போம்னு தான் சொல்றாரு அவர். அப்ப வேட்பாளரே கிடைக்கலையோ? வேட்பாளர்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ? 9,000 சொச்சம் தானே டிஃபரன்ஸ். விளையாடி பாருங்களேன், பாமகவுக்கு பயந்துட்டு ஓட்டிங்களோ? என்ன சார் நடக்குது? கட்சி நடக்குதா சார்? கேட்போம். திரு அக்னீஸ்வரன், இந்த தேர்தலை புறக்கணிச்சா எந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் அப்படின்றது திரு இபிஎஸ்க்கு தெரியும். திரு ஷானவாஸ் சொல்ற மாதிரி 2ஆம் இடத்தை பாஜக கூட்டணிக்கு பாமகவுக்கு விட்டு கொடுக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமினா? அதுல எந்த விதமான கணக்கும் இல்லை, அரசியல் கணக்கும் இல்லை அப்படின்னு நீங்க அதை வியூகம்னு கடந்து போறீங்களே? இல்லை, அரசியல் கணக்கு இல்லாமலாம் ஒரு கட்சியில் ஒரு பொதுச் செயலாளராக 2 பொதுக்குழுவை கூட்டி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்களும் இன்றைக்கும் அவரைத்தான் ஆதரிக்கின்றார்கள். ஆகையினால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா திமுகவை குறை சொல்லுவதே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் ஏன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பிறகு அவருக்கு பலம் உயர்ந்திருக்கிறது என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களே சொல்றாருங்க. அப்போ இது திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? இல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தை விட, விளவங்கோடு இடைத்தேர்தல் களத்தை விட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமான களம். வெற்றி வேண்டுமானால் உறுதியாகாம இருக்கலாம்,
ஆனா 2ஆம் இடம்ங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, அதிகமான வாக்கு சதவீதம்ங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, அங்க ரொம்ப பலமா இருக்கிறாங்க அதிமுகனா ஏன் அங்க புறக்கணிக்கணும்னு உங்களுக்கு சந்தேகம் வருது? பலமில்லாத களத்துல போட்டி போட்டுட்டு பலமான களத்துல ஏன் வந்து புறக்கணிக்கணும்? இல்ல, அது பலமான களம் பலமில்லாத களம் அந்த நோக்கம் கிடையாது. இந்த தேர்தலை அவங்க புறக்கணிக்கிறாங்க, இந்த நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாங்க. நாளைக்கு அது மாறுமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம், இப்ப பாரதிய ஜனதா கூட்டணியில வெளியேறியதற்கு பிறகு இதை சொல்லித்தான் நீங்க ஜெயிச்சீங்க. இப்ப வெளியேறியதற்கு பிறகும் கூட்டணியில 2026ல அதிமுக இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் இந்த திமுகவும் காங்கிரஸும் இல்ல முதலிடத்துல நாங்க தான் வந்துருவோம் விட்டு கொடுத்துட்டாரு. சரி, விட்டு கொடுத்துட்டாருல, பேசாம நிக்க வேண்டியதானே? நீங்க ஜெயிச்சிட்டு தான் போறீங்களே. நல்லா இருக்கணும்னு ஒரு பதட்டம். அந்த கவலை எதுக்குன்னு கேக்குறேன் உங்களுக்கு. அதிமுக நல்லா அந்த நாடகம் போடாதீங்கன்ற. அப்ப ஒரு புறத்துல நாடகம் போட்டுக்கிட்டு இன்னொரு புறத்துல இல்ல டெல்லி எஜமானர் சொல்லிட்டாரு. நோக்கம் என்னவாக இருக்குன்னா, நீங்க போட்டி போடாததுனால 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாஜக 2ஆம் இடத்திற்கு வந்துரும், போட்டியே இல்லாம 2ஆம் இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. அதை ஏன் நீங்க அதிமுக பாஜகவா வரப்போகுது? இப்போ பாஜக கூட்டணி தானே பாமக, இருந்தாலும் அது பாமக தானே. பாமகவே வாங்கின வாக்குகள் ரொம்ப கம்மின்னு இப்பதான் சொல்றாங்களே, எல்லாரும் சொன்னாங்கல்ல. அப்போ இது 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக அதிக வாக்குகள் வாங்கியதற்கு பிறகு இப்ப நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா வேண்டாம். சரி, இந்த நீங்க போடக்கூடிய இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. நீங்க உங்களை மட்டும் பாருங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன பெயிண்ட்? இந்த பெயிண்ட் அடிக்கிறீங்கல்ல, இதுல இல்ல டெல்லி எஜமானர் சொல்லதுனாலதான் நான் கேட்கிறேன். ஈழத்தமிழர்கள் வந்து நீங்க கொண்டு அழிச்சீங்களே, அப்ப உங்க எஜமானர் ராஜபக்சே சொல்லித்தான் நீங்க வந்து அழிச்சீங்களா? ஆகவே இது அரசியல் நிலைப்பாடு கிடையாது. இன்னொரு இது மட்டும் சொல்லிடுறேன். ஜாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஆட்சி அமைப்பது இல்லை. ஆனால் அதிமுகவும் திமுகவும் தான் தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளுக்காக போராடுது. அதுல ஜாதிகள் இருக்கலாம், ரொம்ப குறைவு. ஆனால் அதுக்காக திரும்பவும் அதிமுகவை கடைசி ஆயுதமாக அழிப்பதற்கு ஜாதியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க அதிமுகவை அழிக்க மாட்டீங்க, நீங்களே அழிஞ்சுக்கிறீங்க. என்னுடைய வேண்டுகோள். 2 கேள்வி திரு ஷானவாஸ். ஒன்று, பாஜக உடனான கூட்டணியை முறித்து கொண்ட பிறகும் மீண்டும் மீண்டும் மேலிடத்திலிருந்து சொல்றாங்க, எஜமானர்கள் சொல்றாங்க, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரகசிய உறவு தொடர்கிற மாதிரியே ஒரு கட்டமைப்பை திமுக கூட்டணியும் பண்ணுதா அப்படின்றது ஒன்று. 2வது, பாமகவுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது அங்க ரொம்ப குறைவானது, அவங்க எவ்வளவு வாக்கு வாங்கிட போறாங்க, அதை ஏன் நீங்க போட்டி போடுறதை போய் பெருசா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அதிமுக பாஜகவை விட்டு வரணும் அப்படின்னு சொன்னபோது குறிப்பா நாங்க தொடர்ந்து சொன்னாங்க, தலைவர் எல்லா இடமும் அதை வலியுறுத்தி சொன்னார். எல்லாரும் அதை குறுக்குனாங்க. எப்படி குறுக்குனாங்கன்னா, திமுக கூட்டணியிலிருந்து இவர் அதிமுக பக்கம் போறதுக்காக இவர் பிஜேபியில இருந்து அதிமுக கூப்பிடுறாரு, அல்லது அதிமுகவை காட்டி திமுக பேரம் பேசுறதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சு? பாஜக விட்டு அதிமுக வந்தாங்க, நாங்கள் அதிமுகவோட போனோமா? அதிமுகவை காட்டி திமுக பேரம் பேசணுமா? இல்லை. அப்போ எங்க நோக்கம் என்பது எங்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக அதிமுகவை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பிஜேபி இருந்து அதிமுக வரணும்னு சொல்லலை. அதிமுக தன்னிலையில் அது அப்படியே இருக்க வேண்டும், அது களத்துல நிக்கணும். அது அதிமுக 26 கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதுதான், அதுக்காகத்தான் நாங்க அதை சொல்றோம். அதிமுக நல்லா இருக்கணும்னு எப்படி அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்களோ, அதிமுக உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எப்படி பிஜேபி எதிர்த்து பேசினாங்களோ, அந்த கருத்தை நாங்க வலியுறுத்தி நாங்களும் அரசியல் களத்தில் நிக்கிறதுனால அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அது அந்த கட்சியாவே இருக்கணுங்கிற நல்லெண்ணத்திலிருந்து நாங்க சொல்றோம். நாங்க பெயிண்ட் அடிக்கல. அதுல நீங்க உறுதியா இருங்கிறான். உறுதியா இல்லங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்றேன். காங்கிரஸ் சொன்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க எல்லா சிதம்பரத்தை போன்றவர்கள் எங்க கூட்டணி தானே. அப்ப அவரை நிறுத்த சொல்லுங்க, இல்ல அவருக்காக நீங்க பேசின கருத்தை, திருமாவளவன் கருத்தை, ப. சிதம்பரத்தை படிச்சு பத்திரி பேச சொல்லுங்க. நான் அதுக்கு விளக்க சொல்றேன். இப்போ திமுகவும் பிஜேபியோட அணியில இருந்திருக்காங்க, வெளியே வந்துட்டாங்க. அதிமுகவும் பிஜேபியோட அணியில இருந்திருக்காங்க, வெளியே வந்துட்டாங்க. திமுக கோவையில ஒரு கேண்டிடேட்டை போட்டு தேர்தலை சந்திக்குது, அதிமுகவும் ஒரு வேட்பாளர் போட்டு தேர்தலை சந்திக்குது, பாஜகவும் அண்ணாமலை நிற்கிறார். தேர்தல் நடக்குது, முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அந்த தொகுதிக்கு பொறுப்பாளரான டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல, நாங்கள் 5 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டோம், அண்ணாமலை ஒரு 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு, நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா ஒரு 9 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும்? கூட்டணியில் அதிமுகவும் இல்லை, பாஜகவோட திமுகவும் இல்லை, களத்தில் பாஜகவை எதிர்த்து நின்று சந்திச்சிருக்காங்க. ஆனா வேலுமணி என்ன சொல்றாரு? நாங்க பாஜகவோடு சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி சொல்லவே
சொல்லிருக்காரு. சொல்லவே இல்ல. ஜெயிச்சிருப்போம். சொல்லாதீங்க. இல்ல இல்ல இல்ல. என்ன சொன்னாரு? சொல்லவே இல்ல. சொல்லுங்க, நீங்க 35 சொல்லுங்க. தொகுதிகளை நாங்க சரி, ஜெயிச்சிருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து. 30லிருந்து 35 தொகுதிகள்ல சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருப்போம். பாஜகவோட சேர்ந்து பேட்டியில் என்ன சொன்னார் ஃபர்தரா? பாஜக அடுத்த 5 ஆண்டுகள்ல கோவையில அண்ணாமலைக்கு எதிராக நாங்க தொடர்ந்து போராடுவோம் சொல்லியிருக்காரு. அது 5 ஆண்டுல இணைத்து பேசுங்க. இந்த தேர்தல்ல போராடி இருக்கோம்ல. அது இணைச்சு பேசுங்க. சொல்றேன், இந்த தேர்தல்ல நீங்க போராடி இருக்கணும். இந்த தேர்தல்ல நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகும் கூட அவ்வளவு அதிருப்தி இருந்தும் கூட கொங்கு மண்டலம் முழுக்க நீங்க வந்து அவ்வளவு வலிமையான திமுக கூட்டணியை எதிர்கொண்டு வீழ்த்தி முழுக்க 2021 நீங்க கைப்பற்றீங்க. அந்த இடத்துல அண்ணாமலைட்ட போய் நீங்க தோக்குறீங்க. 3வது இடத்துக்கு போறீங்க. அதுவும் வேலுமணி ஒரு அண்ணாமலை தோத்துட்டார்ல. அண்ணாமலை ஜெயிக்கல. அப்போ அந்த இடத்துல வேலுமணிங்கிற ஒரு வலிமையான ஆள் இருந்து ஏன் அதிமுக இந்த தோல்வி சந்திக்குது? ஏன் சந்திக்குதுன்னா கவுண்டர் கட்சி இல்ல. ஏன்னா அதுதான் சொல்றேன், ரவீந்திரன் ஜெயிச்சா கவுண்டர் கட்சி இல்லைங்க. அங்க வந்து நீங்க கவுண்டர் கட்சி இல்ல. பேசி முடிச்சறேன். லோக்கல்ல ஒவ்வொரு ஆளை நம்பிதான் எடப்பாடி இருக்காருன்னு சொன்னார்ல, அதுதான் உண்மையாவது. அப்போ இங்க சிவி சண்முகத்தினுடைய ரோல் முக்கியமானதா இருக்கு, வீரமணியுடைய ரோல் வேலூர்ல முக்கியமானதா இருக்கு, கோவையில வேலுமணி ரோல் முக்கியமா இருக்கு. அப்ப வேலுமணியுடைய மைண்ட் செட் அதிமுக பிஜேபி இருந்தா அவர் எப்படி அதிமுக வலிமையா ஆக்குறதுக்கு பிஜேபி ஏத்து வேலை செஞ்சிருப்பாருங்கிற கேள்வி வருதுல்ல. திரு கலை, பாஜக சொல்லி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை திரு இபிஎஸ் புறக்கணிக்கிறார் அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. பாஜக கூட்டணி வேண்டான்னு இபிஎஸ் நினைக்கிறதும் அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவோடு கூட்டணி போலாம் அப்படின்னு நினைக்கிறதும் அந்த முரண்பாடு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கா? அது எப்படிங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பேசிட்டாங்க அது மாதிரி? அதெல்லாம் கிடையாதுங்க. கட்சி ஒருங்கிணைப்போடு அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. பாஜகவோட சேர்றது இல்லைங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. எடப்பாடி தலைமை அவர் தான் முதல்வர் ஆவார், தனியாக நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. அதனால் ஒவ்வொரு தலைவரும் பேசுகிறாரு. யாரோ ஒருத்தர் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல ஒரு முடிவு. திரு வேலுமணி யாரோ ஒருத்தர் தாங்க அவர் கட்சியில. அவர் 10 பேரா ஒருத்தர் தான். அவர் சொன்னது அதுவும் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த பேட்டியிலே அவர் பின்னாடி என்னென்ன பேசுறாருங்கிறத பார்க்காம அது ராங் இன்டர்பிரேஷன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பேசியிருந்தா தப்பு, அந்த எண்ணத்தோட பேசியிருந்தா தப்பு. ஆனா கட்சியில் அந்த மாதிரி அதிமுக வெற்றி பெற்று கட்சி வந்து இந்த முடிவு எடுத்ததே, பாஜக வெளியே வரணுங்கிற முடிவு எடுத்ததே தொண்டர்களுடைய முடிவு. பெரும்பாலான தொண்டர்கள் பாஜக விட்டு வெளியே வரணும்னு சொல்லி அந்த முடிவில் அவங்க உறுதியா இருக்காங்க. யாரும் வெளியே வரலாம். நம்ம ஒருங்கிணைப்பாளர் திரு நண்பர் புகழேந்திக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒருங்கிணைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் 3 பேரையும் ஒன்னா சேருங்க. தினகரன் வந்து எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அங்கே வரமாட்டேங்கிறாரு. சசிகலாமா நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாரு. அவர் பொதுச் செயலாளர் இல்லை, அவரை நீக்கிட்டோம் சொல்லி கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணாரு ஓபிஎஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க இவங்க ரெண்டும் ஒன்று சேருங்க. இதே கேள்வி சசிகலா அம்மா கேட்டாங்க வீட்டுக்கு வாங்க சார். இதே கேள்வியோட தான் போறேன். 15 நாள்ல யாரும் போகலையங்க. இதே கேள்வியை நான் கேட்கிறேன் திரு புகழேந்திட்டு. அதுக்கு முன்பாக திரு ரவீந்திரன் சார், பாஜகவுடைய குட் புக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு அதிமுக தொடர்ந்து நினைக்குதா? அவங்கள் மனசு கோண வேண்டாம் அப்படின்னு கேட்டு நடக்குதா? அரசியல் முடிவு அப்படி எடுக்கிறாங்களா? இது வந்து அந்த ஏரியா வைஸ் பாஜக இருந்தா லாபம் நஷ்டங்கிறத கணக்கு பார்த்து அந்த கட்சிக்குள்ள உள்ள செகண்ட் லெவல் லீடர்ஸோட ஒப்பீனியன் இருக்குது. கண்டிப்பா இருக்குது. கலை சொன்ன கருத்து, எடப்பாடி அந்த கருத்தை வேண்டான்னு அப்படி இல்ல. இப்போ தளவாய் சுந்தரம் எங்க மாவட்டத்தை எடுத்துடுங்க. அவர் ஒரு லோக்கல் லீடர், அமைச்சரா இருந்தவர். ஒரு காலகட்டத்தில் இந்த குடும்பத்துக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். எம்எல்ஏ இருந்தால் முதல்வராட்டே ஆயிருப்பாரெல்லாம் பேசப்பட்டவர். அவர் வந்து என்ன வியூவில் இருக்கிறாருன்னா, 4% நமக்கு இந்த மாவட்டத்தில் போயிட்டு பாஜக அங்கே இருந்துன்னா நமக்கு பாஜகவை ஆதரிக்க மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம எம்எல்ஏ ஆயிரலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு தெளிவா இருக்குது. அதே மாதிரி வேலுமணி 3வது போயிட்டார். அவரு பாஜக வேணும்னு நினைக்கிறாரு. தங்கமணி பாஜக வேணும்னு நினைக்கிறாரு. இந்த பகுதி பாஜகவோட ஓட் பேங்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்க வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இவரு சென்னையில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு முன்னாள் சபாநாயகர் இவரு ஜெயக்குமார், அவர் வந்து 40,000 ஓட்டு மைனஸ்ல இருந்து நான் போகணும்னு நினைக்கிறாரு. அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரு. சிவி சண்முகம் ஒரு முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்றாரு. அவர் வேண்டாம்னு நினைக்கிறாரு. என்னோட அசஸ்மெண்ட் படி கலை டிஃபர் ஆக மாட்டார்னு நினைக்கிற நண்பர் ஒரு 2/3 வேண்டாம்னு நினைக்கிறாங்க, ஒரு 1/3 வேணும்னு நினைக்கிறாங்க. இதுல ஃபைனல் முடிவு எடப்பாடி எடுக்கிறாரு. அந்த 2/3 மெஜாரிட்டியை மதிச்சு 18% கிறிஸ்டின் முஸ்லீமை மதிச்சு ஒரு வேண்டான்னு போயிட்டு இருக்கிறாரு. ஆனா 1/3 வேணும்னு இருக்கிறாங்க முதல். ஓகே, திரு புகழேந்தி, எப்படியும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திரு இபிஎஸ் போட்டி போடுவார், ஏதேனும் ஒரு பின்னடைவை சந்திப்பார், மீண்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதற்கு வழி கொடுக்கல திரு இபிஎஸ் அப்படின்ற அடிப்படையில் இந்த விமர்சனமா அவர் போட்டி போட்டிருக்கணும் அப்படின்னு.
ஒரு பெரிய சாதனை தான் அது. நீங்க வந்து கேட்ட கேள்வி, ஏங்க எலெக்ஷன்ல நில்லுங்கன்னா அதுக்கு நாங்க நாளைக்கு சொல்லிடுவோம், அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்பவே சொல்லியாச்சுல, நாளைக்கு என்ன சொல்றது? இப்பவே சொல்லியாச்சுல 11வது தோல்வின்னு. இல்ல எங்களுக்கு கிடைச்ச வெற்றி சார். இங்க இருக்க தொண்டர்கள், இங்க இருக்க பொதுமக்கள் எல்லாரும் என்ன விரும்புறாங்க, ஒற்றுமையா போகணும்னு. அன்பு நண்பர் கலை சொன்னாரு, முதல்ல அவங்க எல்லாம் சேரிட்டுன்றாங்க. இல்ல அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவர், இபிஎஸ் வாய்ப்பு கொடுக்கல, தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு. தேர்தல் தோல்வி ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஒற்றுமை வேணும்ன்றாரு. அவங்க சொல்றாங்க சின்னம்மா அம்மா பல அமைச்சர்களை கொடுத்தாங்க, 13 அமைச்சர்களை கொங்கு பெல்ட்ல கொடுத்தாங்க. முதலமைச்சர் ஒண்ணுதான் இல்ல. பெருந்தலைவர் காமராஜர் விருதுப்பட்டி, ராஜாஜி இங்க ஒசூர் பக்கத்துல, இப்படி பக்தவச்சலம் சென்னை, பேரறிஞர் அண்ணா காஞ்சி, இப்படி எல்லாம் பல முதலமைச்சர்கள் பல இடங்களில் இருந்தாங்க, வேரியஸ் பிளேசஸ் இன் தமிழ்நாடு. பட் கொங்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இல்ல, அது கொடுத்தவங்க சின்னம்மா. அது கடைசியில் அவர் என்ன பண்ணார்? நான் என்ன சொல்றேன், எல்லாரும் ரெடி, எல்லாரும் ஒற்றுமையை பத்தி தான் பேசுறோம், எக்ஸப்ட் மிஸ்டர் பழனிசாமி. அவர் ஒத்து வந்தாருன்னா இன்னைக்கு எழுதிக்கோங்க கார்த்தி, இந்த கட்சி ஒற்றுமையா இருந்ததுன்னா இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, இந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா நேரடியா போய் தேர்தலில் நின்று இருக்கலாம், எல்லாம் ஒற்றுமையா இருந்தா. நீங்க ஒற்றுமை இல்லாம போனா இத தொண்டர்களும் ஏத்துக்கல, மக்களும் ஏத்துக்கல, எந்த கட்சிக்காரங்களும் ஒத்துக்கல. இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன், 84,157 வாக்குகளை எங்க கொண்டு போய் போடுறது? இப்போ ஏடிஎம்கேக்கு நம்பி வாக்குகளை போட்டாங்களே, எங்க கொண்டு போறது? கொண்டு போய் நோட்டாவில் போட்டு நிறைவு செய்யறேன். இப்ப என்ன சரி, மூணாவது நீங்க சொன்ன பாயிண்ட் தான் ஷானவாஸ். நான் கேட்டதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லவே இல்ல. அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? அண்ணாமலை 3வது இடத்துக்கு போயிடுச்சுங்கிறாரு இந்த கட்சி. அண்ணாமலை சொல்லி காட்டுறாரு கோயம்புத்தூர்ல. ஒரு தனிப்பட்ட ஆள் வேலுமணின்னு சொன்னா இல்ல, கலந்துட்டோம். தனிப்பட்ட ஆள் அல்ல. 10 சட்டமன்ற உறுப்பினர்களை கோவையிலே வெற்றி பெற வைத்த செயல் வீரர் தான் வேலுமணி. அது வேற யார் பண்ணாங்க? சேலத்தில் நடந்தது. நீங்க சொன்னதுல இருந்து ஒரு இறுதி கேள்வியை கேட்டு நான் முடிச்சிடறேன் திரு ஷானவாஸ். என்ன முடிவெடுப்பாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக தொண்டர்கள்? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதிமுகவுக்குள்ள பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அதிமுக ஓட்டர்ஸ் இருப்பாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற அதிமுக ஓட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்க திமுகவுக்கு எப்பவுமே போட மாட்டாங்க. திமுக எதிர் மனநிலை தான் அதிமுக. அந்த ஓட்டு போட்டு பழகியவர்கள் பாமகவை பிடிக்காம இருப்பாங்க, பாஜகவை பிடிக்காம இருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு களத்துல நிற்கும் போது இந்த வாக்காளர்கள் என்ன செய்ய நினைப்போம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அவங்க அப்போ நீங்க களத்தை வேற யாருக்கோ தூக்கி கொடுக்குறீங்க, உங்க ஓட்டை தூக்கி இன்னொருத்த கொடுக்குறீங்க. களத்தை இழக்காதீங்க. களம் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமானது. அந்த களத்துல நிக்கிறது தான் முக்கியமானது, அந்த சர்வைவல் தான் ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு போறதுங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும். நன்றி. ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாதனால தேர்தலில் தோத்து போயிருவேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேசுகிறேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.